ஹலோ கைஸ், வெல்கம் பேக். நான் உங்கள் விகே. 8வது ஊதிய குழு அதாவது 8th பே கமிஷனை பொறுத்த வரைக்கும் காலக்கெடு நீட்டிச்சு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் அடிப்படை ஊதியம் 69,000, 72,000 இந்த மாதிரி ஸ்டார்டிங் சேலரியே இருக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஓய்வூதியர்களுக்கு ஏகப்பட்ட கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 8வது ஊதிய குழு அப்படின்னு எடுத்துக்கும் போது ஊழியர்களின் கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதியை ஏப்ரல் 30 மே 31 நீட்டிக்க வேண்டும் என NCJCM பார்த்தீங்கன்னா ஆணையத்திடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி NCJCM அப்படிங்கிற அமைப்பு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்தியாவின் 8வது ஊதிய குழுவின் முறை சார்ந்த கலந்தாய்வுகள் தொடங்கியுள்ள நிலையில் முதல் பெரிய முன்னேற்றமாக ஊழியர்களின் கோரிக்கைகளை சமர்ப்பிப்பதற்காக காலக்கெடு 2026 மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இந்த ஒரு தருணத்தில் குறிப்பிடத்தக்கது. ஆனால் இது வெறும் தேதி மாற்றம் பற்றியது மட்டுமல்ல. இந்த நீட்டிப்பின் பின்னணியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சி மற்றும் குறைந்தபட்ச அடிப்படை ஊதியத்தை ரூபாய் 69,000 உயர்த்தக்கூடிய ஒரு முன்மொழிவு உட்பட லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளம், ஓய்வூதியம், படிகள் மற்றும் பணி நிலைமைகளை பாதிக்கக்கூடிய முக்கிய கோரிக்கைகள் உள்ளன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இப்போ இதை டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா சந்தை நேரலை நிலவரங்களை பின்தொடர்ந்தீங்க அப்படின்னா இது டீட்டெயில்டாக பார்க்க முடியும். அதாவது முக்கியமாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் இந்த காலக்கெடுவை நீட்டிச்சிருக்காங்க. ஸோ இதில் மெயின் என்ன அப்படின்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை மீட்டமைக்கணும் அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு கிட்டத்தட்ட 69,000 வழங்கணும் அப்படிங்கிறது. ஸோ இது மூலமாக லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பயனடைவாங்க. ஸோ இப்போ இந்த சேலரியும் ஓய்வூதியமும் அதிகமாகுது அப்படிங்கிற சமயத்தில் அவங்களுடைய படிகள், அதாவது அதர் எக்ஸ்பென்சஸ், இது எல்லாமே ஹைக் ஆகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த ஒரு மாசத்துல இதுக்கான ஃபுல் ப்ராசஸில் தான் இந்த அமைப்புகள் எல்லாமே இறங்க போறாங்க. இப்போ என்ன நடக்கிறது என்பது குறித்த எளிய முழுமையான வழிகாட்டியை இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன். யார் யாரை சந்தித்தார்கள், அது ஏன் முக்கியம், அதாவது இந்த ஒரு மாதம் இன்க்ரீஸ் பண்ணாங்களே, ஸோ இதில் யார் என்ன சந்திச்சாங்க, எதனால் இப்படி மாற்றம் வந்துச்சு, ஸோ இது எதுக்காக அப்படிங்கிறத பார்ப்போம். ஏப்ரல் 28 அன்று 8வது ஊதிய குழுவின் தலைவர் ரஞ்சனா பிரகாஷ் தேஜாய் தேசிய சபை கூட்டு ஆலோசனை குழுவின் NCJCMனு சொல்லுவாங்க பிரதிநிதிகள் குழுவை சந்திச்சாங்க. இப்போ NCJCM என்பது மத்திய அரசு ஊழியர்களின் உயர்மட்ட பிரதிநிதி அமைப்பாகும் அப்படிங்கிறது. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு உயர்மட்ட பிரதிநிதி அமைப்பு. ஓகேங்களா? இவங்க 60 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு ஊதிய குழுவும் தனது பரிந்துரைகளை இறுதி செய்வதற்கு முன்பு இந்த அமைப்பிடம் தவறாமல் கலந்தாலோசித்து வருகிறது. அதாவது இந்த அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் சேலரி 69,000 கொடுக்கணும், ஓய்வூதியர்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பே கமிஷன்லையும் முடிவுகள் எடுக்கும்போது மத்திய அரசு பார்த்தீங்கன்னா இந்த NCJCM அமைப்பு கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவங்க தான் ஸ்டார்டிங் சேலரி 69,000 கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்போ இந்த கூட்டத்தில் 8வது ஊதிய குழுவின் இறுதி அறிக்கையை வடிவமைக்கக்கூடிய பல முக்கிய பிரச்சனைகளை NCJCM எழுப்பியிருக்காங்க. ஸோ இப்போ நினைவறிக்கை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மே 31 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இப்போ ஊழியர் கோரிக்கைகளை, நினைவூட்டல்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி தேதியை ஏப்ரல் 30 மே 31 நீட்டிக்க வேண்டும் என NCJCM ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஆணையம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதாவது NCJCM 1 மந்த்துக்கு இந்த ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கோரிக்கையில் வைக்கிறத. ஸோ இதை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஆணையம் ஏற்றுக்கொண்டு 1 மந்த்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ முந்தைய காலக்கெடு என்னன்னா ஏப்ரல் 30, 2026. புதிய காலக்கெடு இவங்க கோரிக்கைக்கு அப்புறம் மே 31, 2026. சமர்ப்பிக்கும் முறை பார்த்தீங்கன்னா இணையம் வழியாக சமர்ப்பிக்கணும். அதிகாரப்பூர்வ இணைப்பு, அதாவது அஃபீஷியல் வெப்சைட்டில் இணையம் வழியாக மட்டும் நீங்கள் சமர்ப்பிச்சுக்கலாம். இருப்பினும் ஆணையம் மற்றொரு முக்கிய கோரிக்கையை நிராகரித்துள்ளது. PDF, வேர்டு கோப்புகள், மின்னஞ்சல்கள் அல்லது அச்சுப்பிரதிகள் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று அது தெளிவாக கூறியுள்ளது. அதாவது அவங்களோட கோரிக்கையில் PDF-ஆவோ இல்லை வேர்டாவோ இல்லை மெயிலா இந்த மாதிரி எல்லாமே அனுப்புனா ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து கோரிக்கை மனுக்களும் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் மூலமாக மட்டுமே கட்டமைக்கப்பட்ட வடிவத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். அதாவது அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனை கொடுத்தா மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெமோராண்டம் என்பது என்ன, அதாவது இதில் முக்கியமாக மெமோராண்டம் இம்பார்ட்டன்ட். ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். குறிப்பாணை என்பது பணியாளர் அமைப்புகள் பின்வருவனவற்றின் மீது முன்மொழிவுகளை வழங்கும் ஒரு முறையான ஆவணமாகும். அதாவது ஊதிய திருத்தம், ஓய்வூதிய மாற்றங்கள், கொடுப்பனவுகள், விளம்பரங்கள், வேலை நிலைமைகள், இது எல்லாத்தையுமே ஊதிய குழு கோரிக்கைகளை ஆய்வு செய்வதற்கு இந்த ஆவணம் அடிப்படையாக அமையுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இதுதான் மெமோரண்டம் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய தேவை இப்போதைக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இந்தியா முழுமைக்கும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பொருத்தும் காரணி அதாவது ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3.83 கொடுக்கணும் இந்த பொருளாதார சூழலில் அப்படிங்கிறது தான் இந்தியா முழுமைக்கும் பேசப்பட்டுட்டு வருது. அப்படி பார்க்கும்போது சமர்ப்பிக்கப்பட்ட மிக முக்கியமான கோரிக்கைகளில் ஒன்று என்னன்னா 3.83 என்ற பொருத்தல் காரணி ஆகும். பொருத்தல் காரணி என்பது புதிய அடிப்படை ஊதியத்தை கணக்கிடுவதற்காக தற்போதைய அடிப்படை ஊதியத்தை பெருக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு எண் ஆகும். அதாவது இந்த பொருளாதார சூழலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கலாம், அது அவங்களுடைய வேலைக்கு கரெக்டாக இருக்குமா, இந்த பொருளாதார சூழலில் மேனேஜ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குமா, அவங்களுடைய பதவிக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கணக்கிடக்கூடிய ஒரு பெருக்கி அதாவது கால்குலேட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மென்ட் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அது பொருத்தும் காரணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் 3.83 வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போது 7வது சிபிஎஸ்சியின் கீழ் 8வது சிபிஎஸ்சியின் கீழ் முன்மொழியப்பட்டது. அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி 7th பே கமிஷனில் என்ன நடந்துச்சு, இப்போ 8th பே கமிஷனுக்கு என்ன பண்ணணும்னு கோரிக்கை வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சார்ட்டோட சொல்கிறேன். குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் வந்து ரூ 18,000 இருந்துச்சு 7th சிபிஎஸ்சியில். இப்போது இதுக்கான ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பொருத்தல் காரணி 2.57 ஓகேங்களா. அதாவது போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 அப்படிங்கிற ஃபிட்மென்ட் ஃபேக்டர் அடிப்படையில் ஸ்டார்டிங் சேலரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு 18,000 வழங்கினாங்க பேசிக் சேலரி ஓகேங்களா. இப்போது 8வது சிபிஎஸ்சின் கீழே வந்து இந்த அமைப்புகள் எல்லாமே எவ்வளவு கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா ரூபாய் 69,000 அதாவது 3.83 ஏற்றுக்கொள்ளப்பட்டால். ஸோ இதோட தேவை என்ன அப்படின்னா 3.83 அப்படிங்கிறது இந்த பொருளாதார சூழலில் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு ஊழியராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 69,000 வழங்கணும் அப்படின்னு இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஸோ இது வழங்குவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரியும். ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த எண்ணில் ஏற்படும் ஒரு சிறிய மாற்றம் கூட சம்பளங்களை பெருமளவில் மாற்றிவிடும். அதாவது போன 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 இப்போது 3.83 போட்டிருக்காங்க. சப்போஸ் 2.57 2.8 போட்டாலும் சம்பளம் கிட்டத்தட்ட பல மடங்கு ஏறும். அதாவது 45,000 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டார்டிங் 1.8 ஓகேங்களா. என்னுடைய கணக்கீட்டுப்படி ஸ்டார்டிங் 1.8 மேக்ஸிமம் 3 அப்படின்னு வச்சுக்கலாம். லாஸ்ட்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி 2.57 போட்டிருக்காங்க. ஆவரேஜாக அதுவே வச்சுக்கிட்டாலும் கிட்டத்தட்ட 40,000 உங்களுக்கான சம்பளம் வரும். 35,000 to 40,000. ஸோ அதை விட அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு 3.83 அப்படின்னா 69,000 வரும். ஆவரேஜாக 35,000 45,000 வரைக்கும் வரதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக மற்ற முக்கிய சம்பளம் மற்றும் பதவி உயர்வு கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCJCM மேலும் கோரியிருப்பது. இது போக இன்னும் நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை இதன் பொருள் என்னவென்றால் அப்படிங்கிறது தான் 6% ஆண்டு ஊதிய உயர்வு கேட்டிருக்காங்க. அதிக வருடாந்திர சம்பள வளர்ச்சி அதாவது வருஷத்துக்கு சம்பள உயர்வு அப்படிங்கிறது 6% இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பதவி உயர்வில் 2 கூடுதல் ஊதிய உயர்வுகள் கேட்டிருக்காங்க. குறைந்தபட்சம் ரூபாய் 10,000 பலனளிக்கிற வகையில் இது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பணிக்கொடையாக 1 மாத சம்பளம் அப்படிங்கிறது தேவையாக கேட்டிருக்காங்க. அதிக ஓய்வூதிய பலன் வந்து கிடைக்கிறதுக்காக ஓகேங்களா. இப்போது பழைய ஓய்வூதிய திட்டத்தை OPS மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை பென்ஷனர்ஸுக்கு எல்லா பென்ஷனர்ஸும் கேட்டிருக்கக்கூடிய ஒரே கோரிக்கை முக்கியமான கோரிக்கை என்னன்னா OPS மீண்டும் வரணும். அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்து எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதா. ஸோ அதையும் கோரிக்கையை வச்சுருக்காங்க. எழுப்பப்பட்ட மிக முக்கியமான பிரச்சனைகள் ஒன்று OPS-ஐ புத்துயிர் அளிப்பதாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போது NCJCM ஆணையத்திடம் பின்வருமாறு கோரியுள்ளது. என்ன அப்படின்னா NPS மற்றும் UPS-ஐ கைவிடு, பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டமைத்தல். அதாவது இப்போ கவர்மெண்ட் வந்து NPS UPS வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் பென்ஷனர்ஸுக்கு வந்து OPS தான் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது, எங்களுக்கு அதவே கொடுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால பங்களிப்பு இல்லாத பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பும் வந்து ஆணையத்திடம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இப்போ ஊதிய குழுவின் அதிகார வரம்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள நிதியற்ற ஓய்வூதியம் என்ற சொல் தவறானது என அவர்கள் வாதிடுகின்றனர். ஏனெனில் ஊழியர்கள் முன்னரே பங்களிப்பு சேம நிதியை கைவிட்டு ஓய்வூதியத்தை தேர்ந்தெடுத்திருந்தனர். இப்போது அதாவது ஆல்ரெடி ஒன் ஆஃப் த ஷேர் வந்து போகுது. ஸோ இப்போ NPS UPS அப்படிங்கும்போது இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து எங்களுக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறதா இதில் முக்கியமானது. ஸோ அதனால் பங்களிப்பே இல்லாமல் ஷேரிங்கே இல்லாமல் எங்களுடைய OPS பழைய ஓய்வூதிய திட்டத்தை வந்து வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. ஓய்வூதிய அமைப்பை யார் வந்து பங்களிக்கிறாங்க, இதோட தேவை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். OPS அப்படின்னு பார்த்தா அரசாங்கம் மட்டும் பங்களிக்கிறாங்க, திரும்ப கொண்டு வாருங்கள் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. NPS UPS அப்படிங்கிறது வந்து ஊழியர் ப்ளஸ் அரசு. ஸோ இது ரெண்டுமே பங்களிப்பாங்க ஓகேங்களா. இதில் வந்து ஸ்கிராப் பண்ணணும், அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்காங்க.
அடுத்தது 8வது மத்திய ஊதிய குழுவின் மிகவும் விவாதிக்கப்படும் தலைப்புகளில் ஒன்றாக இது இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது மெயின் வந்து ஸ்டார்டிங் சேலரி, மத்திய அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒன்று. ரெண்டாவது பென்ஷனர்ஸுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொடுக்கறதா இல்லை என்பிஎஸ் யூபிஎஸ் வந்து கொடுக்கறதா அப்படிங்கிறது. இந்த ரெண்டுமே வந்து இந்த 8th பே கமிஷனில் முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ரயில்வே பாதுகாப்பு, அஞ்சல், வரி, தணிக்கை ஊழியர்களுக்கு தனித்தனி நேர ஒதுக்கீடுகள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதில் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். NCJCM பின்வரும் பல்வேறு ஊழியர் கூட்டமைப்புகளுக்கு தனித்தனி விசாரணை நேரம் வழங்குமாறு ஆணையத்திடம் வந்து கோரியிருக்காங்க. ரயில்வேக்கள், பாதுகாப்பு, வருமான வரி, தபால் மற்றும் கணக்குகள் மற்றும் தணிக்கை இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நேர ஒதுக்கீடுகள் வந்து வழங்கி இதை வந்து டீட்டெயில்டாக யோசித்து பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் தனித்துவமான பணிச்சூழல்களும் இடர்களும் உள்ளன. அதாவது இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பணிச்சூழல்கள், ஒரு இடர்கள், ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒர்க்காக அவங்க வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இது தனியாக திங்க் பண்ணி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் கரெக்டாக யோசித்து பிளான் பண்ணி இந்த ஊதிய உயர்வை வந்து வழங்கணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. அடுத்ததாக அபாயகரமான பணியிடங்களுக்கு களப்பயணம் மேற்கொள்ள கோரிக்கை. ஆணையத்தை நேரில் சென்று பார்வையிடுமாறு NCJCM வலியுறுத்தியுள்ளது. அதாவது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கக்கூடிய ஒர்க்கிங் பிளேஸுக்கு வந்து களப்பயணம் நேரடியாக அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்து இதை எல்லாத்தையுமே ஃபைனல் பண்ணுங்கள், 8th பே கமிஷனில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து NCJCM வலியுறுத்தியிருக்காங்க. அதில் என்ன அப்படின்னா மெயினாக ரயில்வே கள அலகுகள், பாதுகாப்பு உற்பத்தி அலகுகள், தொலைதூர மற்றும் அபாயகரமான இடங்கள். ஸோ இங்கே எல்லாமே நேரில் களப்பயணம் மேற்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் படிகள் மற்றும் ஊதிய விகிதங்களை தீர்மானிப்பதற்கு முன்னர் ஊழியர்கள் பணிபுரியும் அபாயகரமான நிலைமைகளை ஆணையம் நேரடியாக காண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரயில்வே கள அலகுகளில், பாதுகாப்பு உற்பத்தி அலகுகளில், தொலைதூர மற்றும் அபாயகரமான இடங்களில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாருமே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அவங்களோட பணிச்சூழல் எப்படி இருக்குது, எவ்வளோ டேஞ்சரஸான இதில் வந்து அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, ஸோ இப்போ இவங்களுக்கு எவ்வளவு ஊதிய உயர்வு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத களப்பயணமாக நேரடியாக அங்கே போய் இப்படி தான் ஒர்க் பண்ணுறாங்களா, ஸோ இதுக்கு இவ்வளோ ஊதியம் வழங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி அங்கே போய் திங்க் பண்ணி அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க அப்படின்னு வந்து NCJCM வந்து அமைப்பு அப்படிங்கிறது கோரிக்கை வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஊதிய குழுவுடன் வழக்கமான சந்திப்புகளுக்கான கோரிக்கை. முந்தைய ஊதிய குழுக்கள் கூட்டங்களில் இறுதி பரிந்துரைகளுக்கு முன்பு அடிக்கடி கலந்துரையாடல்கள் நடைபெற்றதை NCJCM ஆணையத்திற்கு நினைவூட்டியுள்ளது. வழக்கமான கலந்துரையாடல்களுக்காக ஒரு நிலையான கால அட்டவணையை அது கோரியுள்ளது. அதாவது இந்த சம்பள உயர்வு வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மீட்டிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அது வந்து கவர்மெண்ட் சொல்கிறது தான். ஸோ அப்போது அதுக்கான ஒரு அட்டவணையை வந்து கொடுத்தாங்க அப்படின்னா இதுதான் இந்த டைமில் இந்த மீட்டிங் இருக்கும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஊழியர் சங்கங்களும் வந்து ப்ரிப்பேர் ஆகி இந்த கோரிக்கை வேணும், இது வேணும், இந்த மக்களுக்கு அதாவது சம்பளதாரர்களுக்கு இந்த இதை பெனிஃபிட்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வைப்பாங்க. ஸோ அதுக்கான நிலையான கால அட்டவணையை கொடுத்தாங்கன்னா இவங்களும் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் மீட்டிங் நடக்க போகுது, அதுக்கான ஒரு சார்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்ததாக ஊதிய ஆணையம் அதிகாரப்பூர்வமாக என்ன கூறியிருக்காங்க, அதாவது கவர்மெண்ட் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக என்ன கூறியிருக்காங்க அப்படின்னா ஆணையம் தனது இணையதளத்தில் பின்வருமாறு தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்ன அப்படின்னா மே 31, 2026 வரை இணையவழி சமர்ப்பிப்புகள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். அச்சிட்ட பிரதிகள், PDFகள், மின்னஞ்சல்கள் ஆகியவை பரிசீலிக்கப்பட மாட்டாது. அதாவது அவங்களோட கோரிக்கையில் வந்து சமர்ப்பிக்கலாம். அதுக்கு வந்து ஏப்ரல் எண்டு வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. இப்போது மே 31 வரைக்கும் டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 மந்த் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னா அதில் வந்து மெயில் அனுப்புகிறதோ, PDF அனுப்புகிறதோ, இல்லை வேர்டு டாக்குமெண்ட்டு இந்த மாதிரி எதுவுமே அனுப்பக்கூடாது. அவங்களுக்கு அஃபீஷியல் வெப்சைட் இருக்கும். ஸோ அதில் மட்டும்தான் டீட்டெயில்டாக அவங்க என்ன டைப்பில் கேட்டிருக்காங்களோ அதில் மட்டும்தான் உங்களுடைய கோரிக்கைகளை வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. மேலும் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளின் அங்கீகரிக்கப்பட்ட ஒருங்கிணைப்பு அதிகாரிகள் ஒரு கட்டமைக்கப்பட்ட பிரிவின் கீழ் தனித்தனியாக உள்ளீடுகளை சமர்ப்பிக்கவும் இது அனுமதித்துள்ளது. ஓகேங்களா? இப்போது ஊழியர்களுக்கு இது ஏன் வந்து முக்கியமானது, அதாவது மெயினாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்கட்டும், ஓய்வூதியர்களாகட்டும், இவங்களுக்கு ஏன் இந்த 8th பே கமிஷன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த கோரிக்கைகளில் ஒரு பகுதியாவது ஏற்றுக்கொள்ளப்பட்டால், அதாவது இவங்க வச்ச கோரிக்கைகளை ஏதாவது ஒன்றாவது கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்ச சம்பளம் வரலாற்று சிறப்புமிக்க உயர்வை சந்திக்கக்கூடும். அதாவது இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் அவங்க வச்ச கோரிக்கையில் 3 பாயிண்ட்டுக்கு மேலே
அவங்க வந்து 3.83 வச்சுருக்காங்க. 3 கொடுத்துட்டாங்க அப்படின்னாவே ஊதிய உயர்வு ரொம்பவே ஹைக்காக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். இந்த பொருளாதார சூழலில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கக்கூடிய வகையில் அந்த சம்பளம் வந்து இருக்கும். ஓகேங்களா. அடுத்தது ஓய்வூதிய கட்டமைப்பு மீண்டும் மாறக்கூடும். அதாவது பென்ஷனர்ஸுக்கு அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமாகவே கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும். அபாயகரமான பணிகளுக்கு கொடுப்பனவுகள் உயரக்கூடும். அதாவது டேஞ்சரஸான பிளேஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அதாவது டேஞ்சரஸான பணிகள் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்து நேரடியாக களப்பயணம் சென்று அதை வந்து நம்ம பண்ணும்போது இவங்களுக்கு இந்த சம்பளம் கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இவ்வளோ டேஞ்சராக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான அதர் எக்ஸ்பென்சஸ் சம்பளம் இது எல்லாமே உயரும். ஸோ அங்கே போய் களப்பயணம் மேற்கொள்கிறதுனால பதவி உயர்வு சலுகைகள் அதிகரிக்கக்கூடும். அதாவது இந்த மாதிரி அஃபீஷியலாக போய் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செக்ஷனையும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் தனித்தனியாக வெரிஃபை பண்ணும்போது அவங்களுக்கான பதவி உயர்வுகள் சலுகைகள் இது எல்லாமே உயரக்கூடும். அதே மாதிரி அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஹைக் எல்லாமே கேட்டிருக்காங்க கோரிக்கையில். அடுத்தது ஓய்வூதிய பலன்கள் மேம்படலாம். அதாவது ஓய்வூதியர்களுக்கு ஆல்ரெடி மத்திய அரசு நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு சிலதை அக்செப்ட் பண்ணால் கூட ஓய்வூதியர்களுக்கு பெரிய பலன்கள் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் தான் ஊழியர் அமைப்புகள் செயல்முறையின் ஆரம்பத்திலேயே தங்கள் கோரிக்கைகளை தீவிரமாக முன்னிறுத்துகின்றன. அதாவது கிட்டத்தட்ட தலைவர் நியமனம் வந்து 2025 நவம்பரில் தான் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அவங்களே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ தான் இந்த ஊழியர் அமைப்பு உள்ளே பூந்து அதாவது 69,000 ஸ்டார்டிங் சேலரி வேணும், இன்னும் ஒரு சில அமைப்பு 72,000 78,000 சம்பளம் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதே மாதிரி ஓய்வூதியர்களுக்கு ஓபிஎஸ் கொடுக்கணும், அதே மாதிரி அதர் எக்ஸ்பென்சஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்பவே விறுவிறுப்பாக போகுது. இதில் ஏதாவது ஒரு கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இது ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இன்னும் கிட்டத்தட்ட 14 மாதங்கள் இருந்தாலும் இப்போவே அதிரடியாக உள்ளே இறங்கி இந்த கோரிக்கைகளுக்கு எல்லாமே தீவிரமாக இறங்கிட்டாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியர் அமைப்புகள் மே 31ஆம் தேதிக்குள் கோரிக்கை மனுக்களை சமர்ப்பிக்கும். அதாவது இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்குது. அதுக்குள்ள இன்னும் ஒர்க்கர்ஸுக்கு பென்ஷனர்ஸுக்கு என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஈக்குவலாக ஏகப்பட்ட கோரிக்கைகள் மனுக்களை வந்து சமர்ப்பிப்பாங்க. தனித்தனி விசாரணைகளை திட்டமிடப்படலாம். அதாவது இந்த மாதிரி செப்பரேட்டாக டிபார்ட்மெண்ட் வைஸ் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அதுக்கு வந்து திட்டமிடுவாங்க. கலந்தாய்வுகள் 2026ஆம் ஆண்டு வரை தொடரும். அதாவது 2026 கடைசி வரைக்கும் மீட்டிங்ஸ் வந்து நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இறுதி பரிந்துரைகள் பின்னர் வெளியிடப்படும். எல்லாமே ஃபைனல் பண்ணி எல்லா கோரிக்கைகளையும் அக்செப்ட் பண்ணிட்டு மத்திய அரசு திங்க் பண்ணிட்டு அதே மாதிரி ஃபைனலாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் இயரில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 8வது ஊதிய குழுவின் செயல்முறைகளின் தொடக்கம் இது மட்டுமே. அதாவது ஸ்டார்டிங்லேயே ரொம்பவே பரபரப்பாக இந்த 8th பே கமிஷன் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ராசஸ். நான் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ், பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை ஒன்றுக்குன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்.